எவ்வளவு தூரம் போறது? எவனோ பட்டி காட்டா ரூம் நம்பர் கூட எழுதாம அனுப்பி விட்டுருக்கான். சிந்தாமணி, இது சிந்தாமணியா இருக்காது, வேற இடம் பார்ப்போம். படிக்கிற பொண்ணா அது? இது சிந்தாமணி இல்ல. ஆண்டவா, சிந்தாமணி MA. கண்டுபிடிச்சிட்டேன். மணி ஆர்டர் வந்திருக்கு. தந்தி மணி ஆர்டர். இது என்ன அஞ்சிருக்கு? எல்லாம் உனக்குதாம்மா. அனுப்புறது வந்தானோ முண்டாசு கட்ட விரல் சூப்பினாலும் விவரமான ஆளா இருப்பான் போல் இருக்கு. 5005 பிரிச்சு அனுப்பி வச்சிருக்கான். இந்தாமா, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. இது எதுக்கு? இதுக்குதான். இந்த சைஸ்ல ஒரு பார்சல், இது கொண்டாடுறதுக்கு ஒரு போஸ்ட்மேன். பாத்துமா, நான் போனதுக்கு அப்புறம் பெரிய குண்டு கிண்டு வெடிச்சிட போகுது. சிந்தாமணிக்கு மட்டும் மாமா. பெரிய மைக்கேல் ஜாக்சன் நினைப்பா. ஆள பார்த்தா சர்க்கஸ்ல இருக்கிற கோமாளி மாதிரி இருக்கான். ஏண்டி, சைட் அடி கூட யோகிதை இல்லாத மூஞ்சி. இப்பதான் மண்வெட்டில களை வெட்டின மாதிரி இருக்கு இல்லடி? ஆமாண்டி, அசல் சிம்பான்சி. யார பத்தி வேணாலும் பேசுங்க, ஆனா என் மாமனை பத்தி மட்டும் எதுவும் பேசாதீங்க. ஏண்டி சிந்தாமணி கோவப்படுற? ஏண்டி, மைக்கேல் ஜாக்சனை பத்தி கனவு கண்டுட்டு இருக்கியே, உன்னால அவனை கட்டி பிடிச்ச ஒரு முத்தம் கொடுக்க முடியுமா? ஏன்பா சதா ப்ரூஸ்லிய நினைச்சு குய்யோ முய்யோன்னு கத்திக்கிட்டு இருக்கியே, அந்த செத்து போன ப்ரூஸ்லியோட உன்னால ஒரு நாள் குடும்பம் நடத்த முடியுமா? தினமும் சினிமா ஸ்டார் சில்வஸ்டர் ஸ்டாலினிய நினைச்சு நினைச்சு துடிச்சிட்டு இருக்கியே, உன்னால அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? ஆனா உங்களால முடியாததெல்லாம் இந்த சிந்தாமணினால முடியும். நீங்களாம் என் மாமனோட முகத்தை பத்தி தான் பேசுறீங்க, ஆனா என் மாமனோட மனசு எவ்வளவு அழகா இருக்கும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். பொண்ணுமணி, நீ பிறந்ததுல இருந்து உன் மண்டையில முடி முளைச்சதுல இருந்து உனக்கு நான் தான் முடி வெட்டி விட்டுட்டு இருந்தேன். நான் என்ன தப்பு பண்ணேன்னு என்ன மரத்துல கட்டி போட்டு இந்த ஆட்டு ஆடுற? நீ பண்ண தப்புக்கு இதுக்கு வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். இதுக்கு மேல எங்கடா போறது? இதே மேலதான். ஏண்டா, நான் மட்டும் மரத்துல தூங்குறேன், நீ ராக்கெட்ல பறக்கிறேன்னு நினைப்பா? பாரதேஷ் நாய 2 பேரும் மரத்துல தான்டா தூங்குறோம். ஐயா, ஊர் ஜனங்களே, உங்க மண்டையில புண்ணு வந்தது, பொடுகு வந்தது, நாத்தம் புடிச்ச தலையில கூட பார்க்காம நான் கைய வச்சு கத்தி போட்டு சிறைச்சு உள்ளீங்களா? அந்த நன்றிக்காவது என்ன கொஞ்சம் அவுத்து விட சொல்லுங்க ஐயா. ஏன் தம்பி, நாச்சு இப்ப அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான்? நான் சொல்றேன். பொண்ணுமணி மாமா கதவில் கவுண்டு சேவிங் பண்ண வர சொன்னா பண்ணிட்டு வர வேண்டியதானையா? அது என்னமோ ஒரு மீசில ஒரு முடி நரமுடி சொன்னியாப்ல, சொன்னாலும் பரவாயில்ல. பொண்ணுமணி என்னை காதல உள்ள மாதிரி சொல்லியிருக்கீங்க. நீ தான் போட்டு கொடுத்ததா? நானா இருந்தா உன்னை தலைகையில தொங்க விட்டு என்ன 26 அடி சவுக்கால அடிச்சிருப்பேன். ஆமா பொண்ணுமணி தம்பி, இனிமே உங்க மாமா தலையில முடி இருந்தாலும் சரி, அது மொட்டையா இருந்தாலும் சரி, சொட்டையா இருந்தாலும் சரி, நான் போய் கொத்தி விட்டு வந்துடுறேன். இனிமே தலைய பத்தியோ முடிய பத்தியோ நான் பேசவே மாட்டேன். சித்தப்பு, இந்த அறிவு உனக்கு முதல்லயே இருந்திருக்கணும். நாயே, அறிவு பத்தி நீ எல்லாம் பேச ஆரம்பிச்சியா? பொண்ணுமணி தம்பி, இதுக்கு விமோச்சனமே கிடையாதா? படிச்சவன், இந்த ஊர்ல மிக தெளிவானவன். நான் சொல்றேன் கேட்கிறியா?
அப்படிங்களா? கொஞ்சம் கிட்ட வந்து சொல்லுங்க. இப்பயாவது என்ன புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது கொஞ்சம் அந்த பக்கமா திரும்பி சொல்லுங்க. நான் என்ன போடாம உட்கார்ந்து சந்தேகம் என்றாது மோட்டு தனத்துக்கு ஒரு அளவு இல்லையா? ஊர்ல நல்லது கட்டணும்னா நாச்சி ஒரு தான் இருக்கான். நாளைக்கு ஒண்ணு கிடைக்கும் ஆயிட்டா அவுத்து விடுறான்னா என்னடா பொண்ணுமணி என்ன பிள்ளையார முறைச்சு பாத்துட்டு இருக்காப்ல? என்னடா புரியாம பேசுற? இந்த கோயில கட்டினதே பொண்ணுமணி தான். பொண்ணுமணி மாமன் பொண்ணுகிட்ட இருந்து 4 நாளைக்கு ஒரு தடவை கடிதாசி வரல பிள்ளையார உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாரு. பொண்ணுமணி லெட்டர் வந்திருக்கு. லெட்டர் எவ்வளவு நேரம் லெட்டர் கையில வச்சுக்கிட்டு படிக்காம உட்கார்ந்துருப்ப? படி. எழுத்து நல்லாதான் இருக்கு. அன்புள்ள மாமனுக்கு உங்கள் சிந்தாமணி அசையுடன் எழுதி கொள்வது. நீங்கள் அனுப்பிய 5000 பணமும் லொட்டரும் கிடைத்தது. நீங்கள் சொன்ன பாடி சேலைகளும் எடுத்துக் கொள்கிறேன். மேல படி. நீங்கள் அனுப்பிய குயிலிறகுகள் வந்து சேர்ந்தது. அதனால் உங்களை சுற்றி சுற்றியே என் ஞாபகம் வருகிறது. என்ன தேடுற? ஞாபகம் சுத்துதாம்ல. அது என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். மரியாதை உட்கார்ந்து படி. அதனால் உங்கள் போட்டோவை அடிக்கடி பார்த்துக் கொள்கிறேன். உங்களை அன்றி நான் யாரை நினைத்துக் கொள்வது? நீங்களும் என்னை நினைத்துக் கொள்ள வேண்டும் என்பதால் நான் கடிதத்தில் அனுப்புவதை நீங்கள் கன்னத்தில் வாங்கி கொள்ளவும். இச்சு 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 புன்குறிப்பு. சீக்கிரம் படிச்சு சொல்ற. நீங்கள் மட்டும் என் அருகில் இறந்தால் உங்களை அணைத்துக் கொள்வேன். அவங்க கொல்ல மாட்டாங்கடா. நீ படிச்ச அழகுக்கு உன்னை நான் தான் சொல்லணும். உன்னை எதுக்குடா முதியோர் கல்விக்கு அமிச்ச? சிந்தாமணி கடுதாசியை படிக்கிறதுக்கு தானே? அதுல குத்தம் கண்டுபிடிக்கிறீங்களா? அடுத்த கடுதாசியை நீ ஒழுக்கமா படிக்கல, மௌன இந்த பாத்துங்களோட சேர்ந்து உன்னை முட்டை போட வச்சிருவேன். என்னடா பழனிசாமி ஐயா கும்பிடணுங்க. எங்கடா மாப்பிள பொண்ணுமணி? ஏதோ கடுதாசி வந்திருக்குன்னு சொல்லி அந்த திருக்கு பேரோட சேர்ந்துக்கிட்டு காடு மேடெல்லாம் சுத்திட்டு இருக்காருங்க. ஒரு திருவாத்தா சிந்தாமணி லெட்டர் வந்தா போது உலகமே தெரியாது இந்த பயலுக்கு. மாமா உன்னை யார் இங்க வர சொன்னது? என்ன வெயில் அடிக்குதா? என்னாச்சு மாமா? கண்ணுல லேசா தூசி விழுந்திருக்கும் போது. கண்ணு தூசி காட்டு. இல்ல இல்ல எங்கடா வச்சுக்க தண்ணி? இங்க இரு மாமா. சொல்றது கேக்குறியா? நீ கண்ணு தர தர. தூசி மாமா கண்ணில் எப்படி தூசி விழுந்தது? மாமா வர்றது தெரியாம என்ன வேலை பொண்ணுமணி? அத தூத்துறாங்களே அவங்கதான். டேய் பொண்ணு வேணடா. டேய் என்னடா வேலை செய்யுங்க? டேய் பொண்ணு விட டேய் டேய் மாப்ள நிறுத்துறா. போடுறா போடுறா. ஐயா என்னங்க சத்தம்? நீ எங்கடா போன? பொண்ணு கூத்து பொண்ணுங்க வீல் மண்டைய பழக்குது. மாமனுக்கு கொடை பிடிக்காம நீ எங்க ஒண்ணு கண்ணுல லேசா தூசு உண்டதுக்கே இப்படி ஆர்ப்பாட்டம் பண்றையே. காத்தால இருந்து உன் மாமன் அன்னாகாரம் இல்லாம இருக்கேன். அது தெரியுமா உனக்கு? என்ன மாமா சொல்ற? சமயக்கார கருப்பையா நேத்து ராத்திரி வேலையை விட்டு போயிட்டான்பா. மாமா உன் வயிறை காய போட்டு நான் சாப்பிட்டேன். இனிமே உனக்கு இந்த பொண்ணுமணி தான் சமைப்பா. நீ சாப்பிட்ட அப்புறம் தான் இவன் சாப்பிடுவா. இது எப்படி மாமா? ஏய் மாமனை பாத்துக்கங்கடா. பசியோடு இருக்க மாமா சீக்கிரமா. ஆஹா வாசனை கப்புன்னு தூக்குது. காலையில இருந்து காஞ்சு போயிருக்கிறேன். ஒரு குடி பிடிச்சிருந்தா பாப்ல. சரி புடி மாமா. உனக்கு மண் சட்டியில சமைச்சதானே பிடிக்கும்? ஆமா. அத்தனையும் அதுலயே சமைச்சிருக்க பாரு. சாப்பிட்டு பார்த்து சொல்லு மாப்பிள்ளையோட கைராசி எப்படி இருக்குன்னு. முதல்ல சாம்பார் ஊத்துறா. உனக்கு பிடிச்ச கத்திரிக்காய் சாம்பார் சாப்பிடு. சாப்பிடு நல்லா சாப்பிடு. மெதுவா மெதுவா பார்த்து மாமா. புறகிற ஏறிட போது. சாப்பிடும் போது குளிக்க பேசாடு. ரஷ்ட ஊட்டு. இன்னும் இன்னும் கொஞ்சம். மாமா மாமா தயிர் சாதத்துக்கு வயிற்றுல கொஞ்சம் இடவை.
தயிர் சாதம் எப்பவும் ஒரே மாதிரி தான்டா இருக்கும். ரசம் என் மாப்பிள்ளை வச்சதாச்சே. என்ன ருசி என்ன ருசி. ம். கட்டுப்படியா காடு கையில் விட்டு. ஆ? கை கொட்டா. மாப்பிள்ள நலபாகன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அது இன்னைக்கு தாண்டா அனுபவிச்சேன். உண்மையிலேயே நான் ரொம்ப கொடுத்து வச்சோம்டா. அவனுக்கு தூங்கி விட்டான் அகப்பட்டவன். ஏய்! அல்லவா. என்ன பண்ண எது கூப்பிட்டா நேத்தல் லெட்டர் வந்துச்சு. அதுக்கு இல்லடா, ஆ, இன்னைக்கு நம்ம வீட்டுல பிரமாதமான சமையல். என்ன விசேஷம்? என்ன விசேஷமா? ஆ. பொண்ணு மணி சமைச்சிருக்கேன்டா, சாப்பிடுறியா? ஆ, நான் என்னைக்கா மாட்டேன். என்ன இப்படி அலையறான்? டேய் சட்டிக்கிட்டு உருட்டாத. என்னடா விதவிதமா இருக்கா? எல்லாம் உனக்குதான். இத்தனை நீ சமைச்சதா? ஆமா, அப்பளம் கூட நான் தான் பிடிச்சது. சாப்பிடு. இது மாமனுக்கு ரொம்ப பிடிச்சது, நீ சாப்பிடு. என்னடா வேதம் வேதம் முடிச்சுக்கிட்டு சாப்பிடு. என்னடா ஆச்சு? பொண்ணுமணி, இந்த கிளாஸ்ல தண்ணிக்கு போயில பூச்சி மருந்து பால் இருந்தா கொடுப்பா. ஓ சோத்தை தின்னு சாகுற போல அதை குடிச்சே செத்துடலாம். உனக்கு என்ன கிண்டலா இருக்கா? நான் பொங்கி போட்டது என் மாமன் பிரமாதமா இருக்குன்னு சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இப்ப படுத்திருக்கு. உன் மாமே உனக்கு தெய்வம்ப்பா. தெய்வம் சாப்பிடலாம், மனுஷன் சாப்பிட முடியுமா? நீ செய்யற காரியத்தை என்னைக்கு நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்காரு. நல்லா இல்லைன்னு சொன்னா அவன் மனசு சங்கடப்படும் தான் நீ பொங்கி போட்டு சாப்பிட்டு போய் சாஞ்சிட்டாரு. போல அவர் எப்படி இருக்காரு போய் பாரு. தண்ணி கூட உன்னை நம்பி குடிக்க கூடாதியா. நான் வெளியே போய் குடிச்சுக்கிறேன். அப்பா அப்பா. நிலவே செல்லோ காயா தங்கி நிலவே. முதல்ல காட்டு சோதனை பண்ணு. காத்து கருப்பு நிறைய அலையுது. காத்து கருப்பா எங்கடா? நான் தான்டா. எங்க காத்த டப்பாக்குள்ள எப்படி அடைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். அந்த கயத்தை இப்படி கொடு. ஏய் இழுத்து கட்டுறா. சரி பண்ண முடியும். இழுத்து கட்டு. ஏய் என்னன்னு பார்க்காம தூக்கமே வராதுப்பா. நீதான் அந்த காத்து கருப்பு. ஏய் எந்திரி. என்னது வயிறு தாறுமாறா வீங்கி இருக்குது. காத்து முழுகாம இருக்கு. எத்தனை மாசம் கேளு. கருவாட்டு மூஞ்சி எத்திப்படிவே எத்தனை மாசம் முழு பூசணிக்காக பௌத்துல மறைச்சு கொண்டு வரியா? இது பொண்ணுமணி தோட்டத்துல விளைஞ்ச மாதிரியே இருக்குதே. பொண்ணுமணி காட்டுல தின்னா என்ன தண்டனை தெரியுமா? பொண்ணுமணி, நான் வயசானவ உன் தாய் மாதிரி. இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சு போடு. இனிமே உன் தோட்டத்து பக்கம் நான் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். பூவும் போட்டும் வச்சுக்கிட்டு மங்களகரமா இருக்க. திருடுறது கேவலமா இல்ல? என் பூவையும் பொட்டையும் காப்பாத்திக்கிறதுக்காகத்தான் நான் திருடுறதே. என்னது? ஆமாம் பொண்ணுமணி, என் வீட்டுக்காரருக்கு உடம்புக்கு முடியல. அவர் வேலைக்கு போய் ஏதாவது ஒண்ணு ஆயிருச்சுன்னா அப்புறம் என்ன யாரு காப்பாத்துவா? நான் வேலைக்கு போய் எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருச்சுன்னா அப்புறம் என் வீட்டுக்காரரை யாரு காப்பாத்துவா? கஷ்டம்தான். அதனாலதான் இப்படி உடம்பு நோகாம திருடி திங்கிறேன்.
திருடினதுக்கு தண்டனை கொடுக்காம இருக்க மாட்டான் இந்த பொண்ணு மணி. எந்த கையில திருடினேன்? இந்த கையில தான். இத்தனை நாளா திருந்தது இந்த காட்டுல தானா? ஒட்டு மொத்தமா கணக்கு பார்த்தா தலை கூட மிஞ்சாது. இழுத்து பிடிச்சு வெட்டிவிடு. சோத்தாங்கையில திருடி போட்டு என் தாய் மாதிரி இருக்கான்னு வேற சொல்லி போட்டேன். அதனால உனக்கு தண்டனை இனிமே உன் வாழ்நாள் பூரா எனக்கு என் மாமனுக்கு உன் கையால சமைச்சு போடுறேன். அதான் உனக்கு தண்டனை. இத புடி, எடுத்துட்டு போ.